அக்ஷய் விஷ்ணு கைலாசத்தில் குளத்தில் மண் அள்ளி போகுது டார்டாராக அந்த பவரை விடுதார். எல்லா பவரை விடுதார். நிலநடுக்கம், காற்று, புயல், எல்லாம் நோய் எல்லாமே இந்த மண்ணிலே விட்டார். இப்போ தெற்கு போல ராஜபாளையம் கணக்கில் ஒரு எம்எல்ஏ பூரா கையெழுத்தாகி, அடுத்து கவர்மெண்ட் வேளாக்கிறவன் கையெழுத்தாகி, நீதிமன்றம் கோர்ட்டில் இத்தனை இந்த குளத்தில் மண் எழுதம்னு சொல்லி கையெழுத்தாகி, கவர்மெண்ட் லாயர் வாங்குவான்ல, கவர்மெண்ட் லாயர் இதோட சோழி முடிஞ்சான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, அவன் குடும்பம் 10 வேறு ஆணி வேறு சோழி முடிஞ்சுவோம். முக்கால் சத்தியம். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் இவங்க வழக்காடி போகிறது பூராமே அவன் வீட்டில் இப்போ பூரா குதற விடுவார். எல்லாமே வழக்கறிஞர் வீட்டில் இருந்து எல்லாமே கடிச்சு குதறா நான் உட்காந்துருக்கேன்டா, நீதிமான் நான் உட்காந்துருக்கேன்டான்னு சொல்லிட்டார். கணக்கு அவரே போட்டார். இது அவர் கணக்கு. நான் உட்காந்துருக்கேன், நீதிமான் நீதியை தவறி நடத்தக்கூடாது. அப்போ ஒன்றை கடிக்க விட்டாத்தே அப்போ ஆட்டா முட்டிக்க வீட்டுகளில் சோழி முடியும். அப்போ யார் அப்படிங்கிற கணக்கு உட்காந்து பேசுவான். ஏதோ ஒரு நல்லவனா நீதி கேட்குறவனுக்கு போய் நீதி ஆடுதான்ல, வழக்காடுதான்ல, அவன் தான் கேட்பான். 100ல் ஒரு 10% இருப்பான் வழக்கறிஞர். கடவுளே, அப்போ தான் அந்த நீதிங்கிற கணக்கை வெளியே விடுவான். கடவுள் உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்காரு. எல்லாமே பெரிய பிரச்சனை வருது. உலக நாடு அழிச்சிட்டு வராரு, வெளிநாடு பூரா அழிச்சிட்டு வராரு. இப்போ டெல்லி டு தமிழ்நாடு வந்துருச்சு, இப்போ நேபாளத்தில் வந்துருச்சு, இப்போ டெல்லியில் வந்துருச்சு. என்ன செய்ய போறியேன்னு அந்த கேள்வி எங்கே கேட்கணுமோ அந்த கேள்வி கொடுப்பான். அப்போத்த எங்கே உட்காந்துருக்காரு, அப்போ தேடத்தான் விடுவார், வர விட மாட்டார். தேடுறா நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு தேடுறா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் என்னை தேடுறா நான் எங்கே இருக்கேன்னு தேடுறா. இப்போ உளிப்பு விடுவார். இப்போ உளிப்பு விடையில் சோழி முடிஞ்சு. இப்போ மண் போகுதா, கைலாசத்துக்கு பின்னாடி மண் டாராக போகுது. எல்லா பவரை விட்டுட்டு இருக்காரு. இப்போ தெற்கு போல ராஜபாளையம் எம்எல்ஏ 2 கை காலை தோலை தூக்கி போட்டு போகிறான். 224 234 எல்லா எம்எல்ஏவும் தூக்கி காலை 2 தோலை தூக்கி போட்டு போகிறான். காகித பேப்பரை வச்சு பூரா வட்டி கடை வாரக்கடை கொடுத்து வாங்குதான். அப்போ அவன் கூட்டாளி எல்லா கழுதியுமே ஒரு எம்எல்ஏ தூக்கணுன்னு எல்லாமே தமிழ்நாடுக்குள்ள கணக்கு. அதே மாதிரி டெல்லியிலே இதே கணக்கு தான். அங்கேயும் தூக்குவாங்க. அந்த வானரப்படை இராணுவப்படை உள்ளே வந்தோன்னா ஏன்னா பயம் இல்லாமல் இன்னும் போகிறான். தூக்கி நச்சு அப்படியே துவச்சி விட்ருவார் எம்எல்ஏ பூரா இடத்த பூரா பாலாக்கி நாசம் பண்ணி வச்சு. இந்த கண்டார வழி வந்தேன் இவனோட தலை நாய் பவரை விட்டாரா. உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் அப்படியே இப்போ இருக்கா விடுதாரு. இது என்ன கணக்குன்னா, சனநாயகம் மது போதை குடிக்கான்ல, அந்த மது போதையில் இப்போ பவரை எரியுதார். எரிஞ்ச உடனே கிறுக்கு பிடிக்கும் அவனுக்கு. கிறுக்கு பிடி எங்கே பிடிக்கும்? எம்எல்ஏ அக்கா கிழிச்சி எறியணும், பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கணும் கிழிச்சி எறியணும், எம்பியை கிழிச்சி எறியணும், முதலமைச்சரை மந்திரியை கிழிச்சி எறிங்கிற கணக்கில் விடுவார். இப்போ அப்படி தான் விடுவார். மூளை திருப்பணும்ல. குடி போதையில் குடி போதையில் அரசியல்வாதியை கிழிச்சி எறியணும், கொல்லணும், குளோஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடு தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. வாசிக்காதீங்கடா. நீதிமான் உட்காந்துட்டாரு, வாசிக்காத. இப்போ அடுத்து இப்போ நாய் பவரை பூரா மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசை கிழிக்க விட்டார். பவரை விடுதாரு. கிழிச்சி எறிஞ்சோடனே பருவ ஐட்டம் பூரா ரோட்டு காட்டில் போகிறவன் அரசியல்வாதியை அப்படியே அந்த பார்வையை விட்டவுடனே பூரா ஜனநாயகம் ஓட்டு போடுதானா அவன் குடி போதையில் இருப்பான். கிறுக்கில் விட்டுருவார். இவனை இல்லை, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சீக்கிரமாக அடிப்பாங்க பாடுறா. சீக்கிரமாக ராஜபாளையத்தில் அவனுக்கு அடி விழும். ராஜபாளையம் தெற்கு பாளையத்திலே அடி விழும். கிறுக்கு பிடிச்சிட்டாங்க. ராஜபாளையம்லாம் கிறுக்கு பிடிச்சி போய் அலைதான். ஒவ்வொரு கூட்டமாக சேர்ந்து இந்த எம்எல்ஏ எவ்வளோ மோசத்தில் இருக்கான். 10,000 கோடி பேப்பர் வச்சு அவன் கொண்டாடி பிள்ளையோட நக்கு தான். நமக்கு நக்க கொடுக்கலையே அவனுடைய கட்சிக்குள்ளே நடக்குன்றது. அவனுடைய கட்சி என்ன தெரியுமாடா? கருப்பு சிவப்பு திமுக கட்சி. இப்போ முடிஞ்சு வச்சா அடுத்து அதிமுகலே நடக்கு. கருப்பு சிவப்பு இல்லை, அவங்க கட்சிக்குள்ளே நடக்கு. என்னடா எடையும் பாடியும் தூக்கிட்டே அலைதான். இல்லை இவன் குடுறா, தண்ணியை போடுறா, போதையை வர்றா. நம்ம இன்னைக்கு 10-50 பேர் சேருவோம். ஒன்றோட சேர்ந்து கிழிச்சி எறிவோம்னு அதிமுகவை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? 2 கட்சி இப்போ மோத விட போகிறாரு. தமிழ்நாட்டில் 2 கட்சி மோத விட்ட உடனே கடலாம் கிழிச்சி எறிவான். எரியல அப்போ தாண்டா அவங்களுக்கு சூடு பிடிக்கும். தமிழ்நாடு பூரா சூடு பிடிக்கும். புரியுதா? சிட்டி கிராமம் பூரா கெட்டடம், எங்கே பார்த்தாலும் கெட்டடம். முட்டா பேல உழைச்சி தின்னுங்கடா, முட்டா பேல பூரா 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு போகிறான். இல்லை தெற்கு பாளைய ராஜபாளையம் வரண்டா, சீக்கிரமாக வரண்டா. அங்கே வெறியாட்டத்தில் நிற்கான். தெற்கு பாளையம் விட்டுட்டாரு, இந்த மண்ணிலே விட்டுறாரு. இந்த மண் ராஜபாளையம் போகுது. தெற்கு பாளையம் ராஜபாளையம் பூரா போகுது பின்னாடி. அந்த மண்ணை என்ன கணக்கு பிடிக்காருன்னா, அரசியல்வாதியை பூரா எலுமிச்சம்பழம் கனியை விட்டு எரியுதார். எரிஞ்ச உடனே அந்த பவர் ஏறும். பவர் ஏறின உடனே அப்படியே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எல்லா பயலும் தமிழ்நாடு முழுவதும் வீசிட்டே போனால் குட்டி போதில்ல அப்படியே போர்வீலரில் நுப்பாட்டி தூக்கி எரிஞ்சிட்டு கிழிச்சி எறிவான். தாராக எறிவான். பார், முக்கால் சத்தியம். இவனுக்கு ஒரு 10 பேர் கூட்டிகிட்டே அலைவான். 10 பேர்த்தையும் பினாமியில் கொடுத்து அலைதான்
ஒரு சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம், அடுத்து சிலிபுத்தூர், அடுத்தாப்புல நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி. இப்படியே இந்த பூரா இந்த பேப்பர்களை அடித்து வச்சு பினாமியில் கொடுத்து எல்லாம் ஓட்டிட்டு அலைதான். அப்போ கிளிக்க விடுவார்ல. இப்போ பாடுறாப்பா இல்லை கூடிய சீக்கிரம் வரண்டா. விருதுநகர் மாவட்டம் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாமே வந்துடும், கரெக்டாக வந்துடும். அந்த மண் அள்ளி போகிறதுல பவர் ஏற்றிட்டாரு. இல்லை உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டுவாரா, கடவுள் தான்டா முடியும். பாருங்கடா கூடிய சீக்கிரம் 3/4